செலக்டர்ஸ் வந்து டெவலப்பருக்கு ஒரு HTML எலிமெண்ட்ட டார்கெட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த செலக்டர்ஸ் தான் வந்து HTMLக்கும், CSSக்கும் நடுவுல இருக்கிற பிரிட்ஜ். ஸோ நம்மட்ட இப்ப என்னென்ன செலக்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்மட்ட இந்த H1 செக்ஷன், அப்புறம் இந்த மெயின், அப்புறம் பாடி இது எல்லாமே செலக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் செலக்டர்ஸ்ன்னு வரும். கிளாஸ் செலக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு HTMLல உதாரணத்துக்கு நான் H1 எலிமெண்ட் யூஸ் பண்றேன். ஹெட்டிங் அப்படின்னு போட்டு இப்ப இதில நான் கிளாஸ் செலக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, H1 டேக்குக்கு கிளாஸ்ன்னு போட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். மெயின் டைட்டில். இப்ப நம்ம இந்த H1 எலிமெண்ட்க்கு கிளாஸ் நேம் போட்டாச்சு. ஸோ இத நீங்க எப்படி CSSல டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னா, கிளாஸ் நேம் எப்பவுமே டார்கெட் பண்றப்ப டாட் போட்டு தான் கிளாஸ் நேம் டார்கெட் பண்ணும். மெயின் டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் இங்க டார்கெட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. ஓகே. இங்க வந்துருச்சு. ஹெட்டிங் வித் கிளாஸ் நேம் மெயின் டைட்டில். ஸோ இப்ப நான் எனக்கு இந்த மெயின் டைட்டில் எப்படி ஸ்டைலா வேணுமோ அத நான் படிக்கலாம். உதாரணத்துக்கு கலர் போட்டு ஸோ அத நான் இந்த ரெட் கலர்ல போட்டு இப்ப நான் சேவ் பண்ணி பார்த்தேன்னா, இங்க நம்மளுக்கு ரெட் கலர் ஹெட்டிங் வந்துருச்சு. கிளாஸ் நேம் இப்படிதான் டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் தென் கிளாஸ் நேம் HTMLல இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா நம்மட்ட யூனிவர்சல் செலக்டர் இருக்கு. இந்த யூனிவர்சல் செலக்டர் வந்து எல்லாத்தையும் முழுசா செலக்ட் பண்றதுக்கு இத நீங்க ரேரா தான் யூஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் முழுசா செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க செக்ஷனுக்கு மேல வந்து இந்த யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ண போறேன். அதாவது இந்த ஸ்டார் இருக்குல்ல, இதுதான் யூனிவர்சல் செலக்டர். இத நீங்க செலக்ட் பண்ணி நீங்க என்ன ஸ்டைல் போட்டாலுமே எத்தன எலிமெண்ட் இருக்கோ அத்தன எலிமெண்ட்க்குமே போய் சேரும். அதாவது என்ட்ட இருக்கிற எல்லாத்தோட பேக்கிரவுண்ட் கலருமே எனக்கு வந்து ப்ளூ கலர்ல மாத்தணும் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்களேன். என்ட்ட இருக்கிற அத்தன செக்ஷன் H1 எல்லாமே ப்ளூ கலர் பேக்கிரவுண்டா மாறிடும். அதாவது இப்படி. ஏன் வந்து இதெல்லாம் வந்து நீலமா இருக்கு அப்படின்னா, இது யூனிவர்சல் செலக்டர்னால என்ட்ட இருந்த பாடி, மெயின், செக்ஷன், H1 எல்லாமே ப்ளூ கலர் பேக்கிரவுண்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் யூனிவர்சல் செலக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அத யூஸ் பண்ணி நீங்க என்ன ஸ்டைல் போட்டாலுமே எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஏன் இந்த மாரி ஒரு செலக்டர் இருக்கு அப்படின்னா, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பேடிங்க்கு, மார்ஜினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நான் ஃபியூச்சர்ல சொல்லிக் குடுக்குறேன். ஆனா இந்த மாரி ஒரு செலக்டர் வந்து எக்ஸிஸ்ட். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் இந்த செலக்டர் அழிச்சிடுறேன். அடுத்து நம்மட்ட இருக்கிறது ஐடி செலக்டர்ஸ். இந்த ஐடி செலக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நம்மட்ட இங்க ஒரு H1 இருக்கு. ஸோ இந்த H1க்கு வந்து நம்ப ஒரு கன்டென்ட் குடுப்போம். பேஜ், மெயின், டைட்டில் இந்த மாரி குடுத்துப்போம். ஐடி செலக்டர் நம்ம எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூனிக்கா ஏதாவது ஒரே ஒரு ஸ்டைல் இருக்கும் பாருங்க. அதுக்கு நம்ம ஐடி யூஸ் பண்ணலாம். இப்ப லைக் வந்து பேஜோட மெயின் டைட்டில் ஒண்ணே ஒண்ணு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஐடி யூஸ் பண்ணலாம். இந்த மாரி யூனிக்கா இருக்கிற சில விஷயத்துக்கு ஐடி யூஸ் பண்ணலாம். கிளாஸ் நேம் அப்படின்றது நீங்க எத்தன எலிமெண்ட்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ஐடின்றது யூனிக்கா ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். அதனால ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்மட்ட மெயின் டைட்டில் இருக்கு. இங்க நான் எப்படி ஐடி நான் போடுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐடின்னு தட்டி அந்த ஐடிக்கு ஒரு பேர் குடுக்கணும். லைக் வந்து பேஜ் மெயின் டைட்டில் PMT அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்ப நான் சேவ் பண்ணி இத நான் எப்படி CSSல டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னா, ஹேஷ்டேக் போட்டு அந்த பேர் போடணும். அதாவது பேஜ் மெயின் டைட்டில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த ஐடிய டார்கெட் பண்ணணும். அதாவது வந்து எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, அந்த ஒரு டைட்டில் வந்து எனக்கு பெருசா இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து ஃபாண்ட் சைஸ் நான் வந்து 100 பிக்சல் போடுறேன். கீப் இட் சேஃப். ஸோ இங்க பாருங்க. பேஜ் மெயின் டைட்டில் பெருசா இருக்கு. ஸோ இந்த மாரி யூனிக்கான விஷயத்துக்கு மட்டும் ஐடி யூஸ் பண்ணுங்க. மத்தது நீங்க எல்லாத்துக்குமே கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. ஆனா யூனிக்கா இருக்கிறதுக்கு மட்டும் நீங்க ஐடி யூஸ் பண்ணுங்க. அடுத்தது நம்மட்ட இருக்கிறது அட்ரிபியூட் செலக்டர். எப்படின்னா, நீங்க எதுக்காவது அட்ரிபியூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, லைக் டிசேபிள் இந்த மாரி அட்ரிபியூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அட்ரிபியூட் செலக்டர் CSSல டார்கெட் பண்ண யூஸ் பண்ணலாம். அதாவது அட்ரிபியூட் செலக்டர் எப்படி நீங்க CSSல டார்கெட் பண்ண முடியும்னா, ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு உங்களோட அட்ரிபியூட்டோட பேர் போட்டு, அப்புறம் கர்லி பிரேசஸ்ல உங்களுக்கு தேவையான ஸ்டைல் போடுவீங்க. அதாவது இப்ப நான் பட்டன் பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. ஆனா அது டிசேபிள்ன்ற அட்ரிபியூட்டோட இருக்கு. ஓகே. இப்ப நான் பார்த்தேன் வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். இப்ப நான் இது வந்து டார்கெட் பண்ணலாம். அந்த அட்ரிபியூட் பேர போட்டு. அதாவது எனக்கு இதுல இருக்கிற ஃபாண்ட் சைஸ் வந்து 100 பிக்சல் வேணும். ஃபாண்ட் சைஸ் 100 பிக்சல்னு போட்டு பார்த்தேன்னா, எனக்கு ஃபாண்ட் சைஸ் 100 பிக்ஸ் ஆயிரும். அஃப்கோர்ஸ் நீங்க கிளாஸ் நேம் போடலாம். மெயின் பட்டன் அப்படின்னு சொல்லி. இல்ல நீங்க ஐடி கூட போடலாம். இப்ப இதுல வந்து அட்ரிபியூட் போட்டு அதையும் நீங்க CSSல டார்கெட் பண்ணலாம். இல்லன்னா இந்த பட்டன்ற எலிமெண்ட் பேர போட்டும் நீங்க CSSல டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம இன்னைக்கு போட்ட எல்லா ஸ்டைலும் அழிச்சிருவோம். சேவ். நம்ம கோட்ல வரும். இப்ப பார்த்தோம்னா நம்ம செக்ஷன் இருக்கு, H1 இருக்கு. இதெல்லாமே வந்து எலிமெண்ட் செலக்டர்ஸ். இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு ஐடி செலக்டர கொண்டு வருவோம். இப்ப இந்த செக்ஷன் உள்ளுக்கு நான் வந்து
ஐடின்னு போட்டு, இதுக்கு தனியா ஒரு பேர் வைக்க போறேன். ப்ராடக்ட் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து உங்களோட பேருங்கள வந்து ஸ்பேஸ் விட போறீங்கன்னா, நீங்க ஸ்பேஸ் விட வேணாம். நீங்க டேஷ் போட்டு இந்த மாரி எழுதிக்கோங்க. ஸோ, அப்போ உங்களால கிளியரா படிக்க முடியும். ஆனா ஐடிலயும் சரி, கிளாஸ்லயும் சரி, நீங்க ஸ்பேஸ் விடாதீங்க. ஸோ, அது 2 நேமா மாறிரும். ஸோ, இப்ப நானு இந்த செகண்ட்ல இருக்கிற செக்ஷன்ல இன்னொரு ஐடி போடப் போறேன். இந்த ஐடி பேர் வந்து பிளான்ஸ். ஏன்னா வந்து சூஸ் யுவர் பிளான் இருக்குல்ல, அதனால பிளான்ஸ். இப்ப நம்ம சிஎஸ்எஸ் ரூல் போடலாம். முதல்ல ப்ராடக்ட் ஓவர்வியூல இருந்து ஆரம்பிக்கலாம். காப்பி பண்ணிட்டு, இப்ப நான் ஐடி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஹேஷ்டேக் போட்டு, அப்புறம் அது பேர் போடணும். அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு கர்லி பிராக்கெட் உள்ளுக்கு நான் இந்த செக்ஷன்ல இருக்கிற பேக்கிரவுண்ட் கலரை காப்பி பண்ணி இது உள்ளுக்கு போடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஓவர்வியூலுக்கு பேக்கிரவுண்ட் கலர் போட்டேன், ரெட் கலர். அடுத்து நம்ம இந்த செகண்ட் செக்ஷன்ல இருக்கிற H1 எலிமெண்ட் டார்கெட் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம டார்கெட் பண்ணலாம்? H1 எலிமெண்ட்ல ஒரு கிளாஸ் போட்டு, அதாவது என்ன பேர் போடலாம்? செக்ஷன் டைட்டில்னு போட்டு, இப்ப இந்த கிளாஸ் நேம நம்ம சிஎஸ்எஸ்ல டார்கெட் பண்ணலாம். டாட் செக்ஷன் டைட்டில். இப்ப நம்மகிட்ட இருக்கிற H1 டெக்ஸ்ட் கலரை மாத்துவோம். கலர்னு போட்டு அதை வந்து ரெட் கலர்ல மாத்திட்டு, இப்ப சேவ் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப நம்மளோட செக்ஷன் டைட்டில் கலர் மாறி. இப்ப இதுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதுக்கு வந்து நான் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படிதான் நம்மளோட செலக்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்குள்ள வீடியோக்கு நான் 5 கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க சால்வ் பண்ண பாருங்க. இதோட ஆன்சர் வந்து கண்டினியூவா வீடியோல நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கிறது, ஹவு டு யூ செலக்ட் ஆல் P elements on a web page? அதாவது நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒன்று இருக்கு. ஓகே, லைக் லோரம் 10 சேஃப். அதுக்கு கீழே செகண்ட் பேராகிராஃப் இருக்கு. லோரம் 20 சேஃப். இப்ப நம்மகிட்ட 2 பேராகிராஃப் இருக்கு. ஸோ எல்லா பேராகிராஃபையும் எப்படி செலக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம எலிமெண்ட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது. அதாவது சாதாரணமா P போட்டோம்னா இப்ப எல்லா P எலிமெண்டையும் செலக்ட் பண்ண முடியும். இப்ப நம்ம ஏதாவது போட்டோம்னா, அதாவது கலர் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு இந்த பர்பிள் கலர் மாத்துறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா பேராகிராஃப் எலிமெண்ட்டும் கலர் மாறிடும். ஸோ இப்படிதான் எல்லா பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், ஹவு டு யூ செலக்ட் an element with the ID header? ஸோ எப்படி ஒரு எலிமெண்ட ஹெடர் ஐடி போட்டு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. அதாவது இப்ப நம்மகிட்ட H1 இருக்கு. இந்த H1 க்கு ஹெட்டிங் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. பார்த்தோம்னா இருக்கு. தென் ஸோ எப்படி ஹெடர் அப்படின்ற ஐடி நீங்க உருவாக்குவீங்க அப்படின்னா, சிம்பிள் ஐடி போட்டு இந்த ஐடி உங்களுக்கு ஹெடர் அப்படின்னு போட்டுலாம். ஸோ ஹெடர்ன்ற ஐடி நம்ம உருவாக்கியாச்சு. இது வந்து சிஎஸ்எஸ்ல போயிட்டு டார்கெட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கலாம். காப்பி பண்ணி, ஸோ சிஎஸ்எஸ்ல எப்படி ஐடி டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னா, ஹேஷ்டேக் போட்டு இப்படிதான் ஐடியை டார்கெட் பண்ணணும். ஸோ எனக்கு இதோட ஃபவுண்ட் சைஸ் 100 பிக்சல். இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம்னா 100 பிக்சல் ஆயிடுச்சு நம்மளோட ஹெடர் ஐடி போட்ட ஹெட்டிங். அடுத்த கேள்வி, ஹவு டு யூ செலக்ட் எலிமெண்ட்ஸ் வித் த கிளாஸ் நேம் மெனு? எப்படி மெனுன்ற கிளாஸ் நேம் போடுவீங்க? இப்போ நம்ம H2ன்ற எலிமெண்ட் ஒன்று உருவாக்கி இதுல வந்து ஆர்டர் மெனு அப்படின்ற கண்டென்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆர்டர் மெனுன்ற கண்டென்ட் இருக்கு. ஸோ எப்படி மெனு அப்படின்ற கிளாஸ் நேம் போடுவீங்க? சிம்பிள் H2 டேக்ல போயிட்டு கிளாஸ்ன்னு தட்டி மெனுன்னு போட்டீங்கன்னா கிளாஸ் நேம் போட்டாச்சு. இப்போ இது வந்து சிஎஸ்எஸ்ல எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டாட் போட்டு சிஎஸ்எஸ்ல இந்த மெனுன்ற பேர் போட்டோம்னா இதை நம்ம ஸ்டைல் பண்ண முடியும். அதாவது எனக்கு இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர்ல வேணும், ப்ரௌன் கலர்ல வேணும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படிதான் கிளாஸ் நேம செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஹவு டு யூ செலக்ட் ஆல் A elements inside a nav element? ஓகே, இது வந்து புதுசு. ஸோ இதை நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஃபியூச்சர்ல இதை பத்தி நான் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பாருங்க. எப்படி nav element உள்ளுக்கு இருக்கிற எல்லா A எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்மகிட்ட navன்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. இந்த எலிமெண்ட் உங்களுக்கு ஒரு anchor tag இருக்கு. அதாவது ஹோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 2வது anchor tag above அப்படின்னு சொல்லி, அப்புறம் 3வது வந்து நம்மகிட்ட anchor tag இல்ல, ஒரு H2 எலிமெண்ட் இருக்கு. இதுல வந்து கான்டாக்ட்னு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா நம்மகிட்ட ஹோம் above இது ரெண்டுமே anchor tag, கான்டாக்ட்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு H2 எலிமெண்டா இருக்கு. இப்ப navல இருக்கிற எவ்ரி anchor tag எப்படி செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ல பண்ணலாம் அப்படின்னா, navன்னு போட்டு ஸ்பேஸ் பார் தட்டி ஏன்னு போட்டோம் அப்படின்னா எவ்ரி anchor tag inside nav element அப்படின்னு செலக்ட் ஆகும். இப்ப இதுல curly braces உள்ளுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்டைல் வேணும்னு போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இதோட ஃபவுண்ட் சைஸ் ஒரு 50 பிக்சல் வேணும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, எவ்ரி anchor tag nav உள்ளுக்கு இருக்கிற எவ்ரி anchor tag வந்து 50 பிக்சல் ஃபவுண்ட் சைஸ் பெருசாயிரும். இந்த மாதிரி கான்டாக்ட் பாருங்க பெருசாகல, வெறும் anchor tagல இருக்கிற ஃபவுண்ட் மட்டும் தான் பெருசாகி இருக்கு.
ஸோ என்னதான் நான் இங்க நேஃப் போட்டிருந்தாலும், எல்லா நேஃப்ல இருக்கிற ஃபவுண்ட் எனக்கு பெருசாவல. நேஃப்குள்ள இருக்கிற ஆங்கர் டெக்கோட ஃபவுண்ட் மட்டும் தான் எனக்கு பெருசா இருக்கு. இப்படிதான் நேஃப் இருக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆங்கர் டெக்க சூஸ் பண்ணி அத டார்கெட் பண்ணுவாங்க. இத வந்து ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லுவாங்க. இத பத்தி நான் ஃபியூச்சர்ல நெறைய சொல்லிக் குடுக்குறேன். ஸோ நம்மட்ட இருக்கிற அடுத்த கொஸ்டின் வந்து, ஹவ் டு யூ செலக்ட் த ஃபர்ஸ்ட் எல்ஐ எலிமெண்ட் இன்சைட் அ யுஎல் எலிமெண்ட்? ஓகே, அவங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, யுஎல் எலிமெண்ட் உள்ளுக்கு இருக்கிற ஓகே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ யுஎல் எலிமெண்ட் உள்ளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் எல்ஐ எலிமெண்ட்ட எப்படி செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் பண்ணுவீங்க அப்படின்னு. இப்ப நம்ம யுஎல் எலிமெண்ட் உள்ளுக்கு இருக்கிற எல்ஐ எலிமெண்ட்னு சொல்லி இப்ப நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எவ்ரி எல்ஐ எலிமெண்ட் யுஎல் எலிமெண்ட்குள்ள இருக்கிற அத்தனை எல்ஐ எலிமெண்ட்க்கும் அந்த ஸ்டைல் போகும். So இது எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டைல்னு போட்டு, அதாவது யுஎல் உள்ளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டைல். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஐ எலிமெண்ட். ஸோ இத பத்தி உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்ல. நான் வந்து இத பத்திலாம் நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இப்படி போட்டோம்னா இந்த ஸ்பெசிஃபிசிட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க அன்ஆர்டர்ட் லிஸ்ட் உள்ளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணும். அதாவது இப்ப நம்மட்ட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ன்ற அன்ஆர்டர்ட் லிஸ்ட் உள்ளுக்கு இருக்கு. இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ரெட் கலர் மாத்த போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் அப்படின்ட்டு மாத்திட்டு ரெட்னு போடுறேன். இப்ப நான் பார்த்தேன் அப்படின்னா பாருங்க, என்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ல மட்டும் தான் கலர் மாறி இருக்கு. மத்த ரெண்டுத்துலயும் கலர் மாறல. ஸோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டைல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இத பத்தி நான் நெறையவே இதுக்கப்புறம் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நெறைய கொஸ்டின சால்வ் பண்ணி இன்னும் நெறைய விஷயத்த கத்துக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.